Hi students. Okay. So audio video எல்லாமே clear-ஆ இருக்கா? ஹாஷிகா, கங்காபாய், திருமுருகன், ரஜினி ஆனந்தன். ஓகே, ஸோ எல்லாருக்குமே கிளியர்? ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியராக இருக்காப்பா? எஸ், அப்படியே எல்லாரும் சேட்டில் ஒரு ஃபயர் போடுங்க பார்ப்போம். சேட்டில் ஒரு ஃபயர் போடுங்கப்பா. எஸ், ஹாய் தனு. ஓகே, எஸ் ஆமாம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 7 மார்க்ஸ், சரியா? டாப் 7 மார்க்ஸ் ஃப்ரம் ஃபிசிக்ஸில் இருக்கிற டாப் 7 மார்க்ஸ். ஓகேவா? கிளியர்? ஓகே, சூப்பர். ஓகே, ஆமாம், 7 மார்க்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுமா ஓவியா, தனு? சரி, ஓகே. எத்தனை பேர் வந்து சாப்டர் 1ல் வந்துட்டு பார்த்த 7 மார்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஞாபகம் இருக்குது மேம்? கொஞ்சம் மறந்துருச்சு. சாப்டர் 1ல் பார்த்த 7 மார்க்ஸ் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது, எத்தனை பேருக்கு மறந்துருச்சு? இன்றைக்கி மேக்ஸ் கிளாஸ் இல்லை காந்தி, சரியா? இன்றைக்கி வந்து ஃபிசிக்ஸ் கிளாஸ் தான். இன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஃபிசிக்ஸ் பார்த்துட்டு திருப்பி நாளையிலேருந்து அகெயின் மேக்ஸ் டெய்லி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஞாபகம் இருக்கா? சூப்பர். ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா வெரி குட், சூப்பர். ஞாபகம் இல்லை அப்படின்னா இந்த கிளாஸில் நீங்கள் வந்து ரீகால் பண்ண ட்ரை பண்ணுங்கள், சரியா? ஸோ அதே மாதிரி 9th ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க, 10th ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? 9th யாராச்சும் இருக்கீங்களா? இங்கே வந்து எங்கள் பிளேஸ் வந்து கோயம்புத்தூர், அண்டர் லேர்னிங் வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்குது, சரியா? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட், சரியா? இம்பார்ட்டன்ட் 7 மார்க்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹாஃப் இயர்லி கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. நீங்கள் உடனே போய் அந்த வீடியோவை பாருங்கள், ஓகே? செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இதுலேயே உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல்ஸ் 9th and 10th ரெண்டுத்துக்குமே என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல்ஸ் படிக்கணும், சரியா? எல்லாமே இருக்குது. கிளியர்? ஓகே, ஓகே ஆஷிகா. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ சாப்டர் 1லேருந்து சாப்டர் 6 வரைக்கும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் நம்ம எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து கவர் பண்ணலாம். ஓகே, ஸோ எப்படி எல்லார் வீட்லேயும் செம ரெயினா? யார் வீட்டில் வந்து செம மழை? நாளைக்கு எத்தனை பேருக்கு லீவு? நிறைய ஸ்கூல் சென்னை சைடெல்லாமே நாளைக்கு லீவ் இல்லையா? ஸோ எத்தனை பேருக்கு நாளைக்கு லீவு, எத்தனை பேருக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்குது சொல்ல முடியுமா? லீவா? சூப்பர், என்ஜாய். ஸோ ஒரு நாள் லீவ் கிடைச்சாலுமே அது நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இல்லையா? நோ லீவ் இல்லையா? இட்ஸ் ஓகே ஆனந்தன், உங்களுக்கு லீவ் இருக்குது. ஃபீவரா? ஓகே, ஓகேப்பா. ஓகே சார், ஓகே யாஷிகா. சரி, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, கிவ் அண்ட் எக்ஸாம்பிள். ஸோ இனர்ஷியாவோட டைப்ஸ் இந்த கொஷின் 2024ல் கேட்ட கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் நிறையா இயரில் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எஸ், ஹாய் சஸ்மிதா. ஓகே, so what are the types of inertia and give an example for each type. So inertia oda types என்னென்ன? inertia of rest, inertia of motion and inertia of direction. இது மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்டாக 2 மார்க்லையும் கேட்பாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு inertia of rest அப்படின்னா என்ன? ஸோ inertia of rest அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் அப்படியே ஆடாமல், இப்போ நானே வந்து ஒரு 5 minutes ஆடாமல் இப்படி நின்றுட்டுருக்கேன் அப்படின்னா ஏன் மேலே இல்லை இந்த பென் இருக்குது, சரியா? இந்த பென் இப்படியே இருக்குது ரொம்ப நேரமாக. இந்த பென் மேலே, இந்த பென் இப்போ எப்படி இருக்குது? ரெஸ்ட்டில் இருக்குது. இந்த பென் மேலே யாராவது எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த பென் வந்து சேஞ்ச் ஆகும், இல்லைனா அப்படியே தான் இருக்கும் இல்லையா? ஒரு பிரான்ச்சு, ஒரு ட்ரீயோட ஒரு பிரான்ச் எடுத்துக்கோங்க. அந்த பிரான்ச் காற்றடிச்சா மட்டும்தான் அது ஆடும், இல்லைனா அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாடி வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சேஞ்ச் ஆக மாட்டேன் அப்படின்னு ஒரு பொசிஷனில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தருது இல்லையா? அதுதான் என்னது? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் state of rest is called as state of inertia, is called as inertia of rest. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு பிரான்ச் இருக்குது, பிரான்ச்சில் வந்து கொஞ்சம் லீவ்ஸ் இருக்குது. அந்த லீவ்ஸ் வந்து என்ன ஆகும்? லீவ்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா காற்றடிக்கும் போது அது வந்து கீழே விழுகும் இல்லையா? ஸோ இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். when you vigorously shake the branch of the tree, some of the leaves and some of the fruits are detached and they fall down. அது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று inertia of motion.
மோஷன் அப்படின்னு இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னா மூவிங், மோஷன்னாலே எப்போவுமே மூவிங். ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருக்குது அப்படின்னா சரியா, அந்த ஆப்ஜெக்ட் மேலே எனக்கு இந்த ஆப்ஜெக்டில் மூவிங்லேயே இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலே வேறு ஏதாவது ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அது வந்து அதோட மோஷனை நிறுத்தும், இல்லை வேறு டைரெக்ஷனில் மூவ் ஆகும் இல்லையா. ஸோ இதை நம்ம இனர்ஷியா ஆஃப் மோஷன் சொல்லுவோம். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன் இஸ் கால்ட் அஸ் இனர்ஷியா ஆஃப் மோஷன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு அத்லட் ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டுருக்காரு ஓகேவா. ஸோ இப்போ அவர் ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், பின்னாடி கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஜம்ப் பண்ணுவார். அப்போ தான் அவரால் வந்து ரொம்ப முன்னாடி ரொம்ப ஹையராக ஜம்ப் பண்ண முடியும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லலாம். அண்ட் அத்லட் ரன் சம் டிஸ்டன்ஸ் பிஃபோர் ஜம்பிங், திஸ் வில் ஹெல்ப் ஹெம் டு ஜம்ப் லாங்கர் அண்ட் ஹையர். கிளியர். ஸோ அடுத்தது இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம். நான் இப்போ ஒரு டர்ன் எடுக்கணும் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன். இதை தான் நம்ம இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஷார்ப் டர்ன் எடுக்கிறோம் அப்படின்னா, வண்டியில் எப்படி ஒரு டர்ன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சைடாக பெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ என்னென்ன பார்த்தோம், இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். சரியா. ஸோ மூணோட எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு டேரெக்டாக 2 மார்க்லையும் கேட்பாங்க, 4 மார்க்லையும் கேட்பாங்க, 7 மார்க்லையும் கேட்பாங்க. சரியா. ஓகே கிளியர். ஹாய் ரஜினி ஆனந்தன், ஹாய்ப்பா. ஸோ இது மட்டும் ரிவைஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இது கிளியரா? ஓகே ஹாய் சஸ்மிதா. சரி, நான் சஸ்மிதானே கூப்பிட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டேட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் வந்து எவ்வளோ சொல்லலாம், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா அண்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. மொத்தம் 3 லா இருக்குது. 3 லாவில் இருந்துமே டேரெக்டாக 2 மார்க். நியூட்டன் செகண்ட் லா சொல்லுங்கள், நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா சொல்லுங்கள், நியூட்டனோட தேர்ட் லா சொல்லுங்கள் அப்படின்னு டேரெக்டாகவே கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த டீட்டெயில் படித்து வைக்கிறது பெஸ்ட். ஓகேவா. சாப்டர் 1 தான் பார்த்துட்ருக்கோம். யாஷிகா இது என்ன சாப்டர்னு தெரியலையா, அந்த அளவுக்கு மறந்துடுச்சா? ஹாய் ஜான் மெர்சன். ஓகே. ஸோ ஸ்டேட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். ஸோ இதில் ஃபஸ்ட் லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை உட்காந்துட்ருக்கு, அது அதோட ஸ்டேட்லேயே எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்குன்னா, யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குன்னா அது அப்படியே தான் இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் உட்காந்துட்ருக்குன்னா அது அப்படியே தான் இருக்கும். எப்போ வரைக்கும், அன்லெஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டட் ஆன் இட். ஒரு வேறு ஒரு ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகிற வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. எஸ். So, every object continues to be in the state of rest or state of uniform motion along a straight line unless it is acted upon some external force. ஈஸியாக ஃபர்ஸ்ட் லா இது எப்படி இருக்கோ அப்படியே வந்துட்டு நீங்கள் எழுதணும். சரியா. ஓகே. எஸ். ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க, அடுத்தது நியூட்டனோட செகண்ட் லா. சரியா. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலும் கூடப்பா. நியூட்டனோட செகண்ட் லா வந்து ஹாய் சாம், இன்றைக்கி 8 o'clock வந்து லைவ் இருக்கும். சரியா. 8 o'clock வந்து ஃபிசிக்ஸ் லைவ் இருக்கும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கும் கூட, 4 மார்க் டீட்டெயிலில் வரும். சரியா. ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்க, நியூட்டன் செகண்ட் லா, த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ ஆப்ஜெக்ட். ஓகே, தமிழ்லேயே சொல்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த ஃபோர்ஸ் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப்னா d/dt. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னா p. சரியா. இதுதான் நியூட்டனோட செகண்ட் லா. என்ன சொல்கிறாங்க, த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட் is directly proportional to rate of change of linear momentum of the object and the change in momentum. இதுதான் change in momentum. dp/dt தான் change in momentum. இது எந்த டைரக்ஷனில் நடக்கும், ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் கொடுக்குறோமோ அந்த டைரக்ஷனில் change in momentum நடக்கும். ஓகே கிளியர். எஸ். ஸோ அடுத்தது லாஸ்ட் லா, நம்ம நியூட்டன் செகண்ட் லாவை லா ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு கூட சொல்லுவோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. சரியா. க்ரியேட்டிவில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன் தேர்ட் லா என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
நான் ஒரு ஆக்ஷன் பண்ணுறேன், நான் ஏதாவது தேவையில்லாத ஒரு வேலை பண்ணேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த ரியாக்ஷன் எனக்கு நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபிசிக்ஸில் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் வந்து போட்டில் போயிட்டுருக்கேன். சரியா? போட்டில் வந்து நான் வந்து அந்த பெடலை வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஆக்ஷன் பண்ணுறேன். அதாவது பெடலை வச்சு நான் என்ன பண்ணுறேன், இப்படி வந்து ரொட்டேட் பண்ணுறேன். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது போட்டு ஃபார்வர்டாக போகுது இல்லையா? ஸோ இதுதான் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். ஸோ எந்த ஒரு ஆக்ஷனுக்குமே கண்டிப்பாக ரியாக்ஷன் இருக்கும். ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஸ்டேட்ஸ் தட் for every action there is an equal and opposite reaction. They always act in two different bodies. நான் போட்டையும் வாட்டரையும் சொன்னேன். ஸோ they always act on two different objects. சரியா? Yes Ganesh, correct. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின், ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் யூஸிங் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். நான் சொன்னேன் இல்லையா, நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் வந்து ஒரு 7 மார்க்லேயும் கேட்பாங்க. இது மார்ச் 2023 கேட்ட கொஸ்டின். நம்ம நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் டெஃபினேஷன் பார்த்தோம் இல்லையா, என்னது, ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அதை ஃபஸ்ட்டு எழுதிருங்க. சரியா? அதை வந்து ஃபஸ்ட்டு எழுதிருங்க. அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு மாஸ் எம் கன்சிடர் பண்ண போகிறோம். இதுதான் மாஸ் எம். இந்த மாஸ் வந்து எப்படி மூவ் ஆகிட்டு, மாஸ்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மாஸ் இருக்கும். பால்னு எடுத்துக்கோங்க. பால் வந்து இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் இந்த பால் என்ன ஆகிருக்கு, மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ இதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், இந்த பாலுக்கு இப்போ தான் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா, அப்போ இந்த பாலுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்குது, விச் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேவா? இப்போ இந்த பால் வந்து கொஞ்சம் தூரம் போயிடுச்சு, கொஞ்சம் தூரம் மூவ் ஆகி போயிடுச்சு. இப்போ இந்த பாலுக்கு இருக்கக்கூடிய வெலாசிட்டி வந்து ஃபைனல் வெலாசிட்டி. ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிடுச்சு இல்லையா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ எல்லா லெசனுமே தான்ப்பா. சரியா? ஸோ லெட் எம் பி த மாஸ் ஆஃப் த மூவிங் பாடி மூவிங் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன் வித் த இனிஷியல் வெலாசிட்டி u. ஓகே, இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஆஃப்டர் டைம் இன்டர்வல் ஆஃப் டி, ஒரு டி டைம் இன்டர்வல், டீன்றது 10 செகண்டாக இருக்கலாம், 20 செகண்டாக இருக்கலாம், 30 செகண்டாக இருக்கலாம். அப்போ எனக்கு வெலாசிட்டியை நான் என்னன்னு சொல்கிறேன், வெலாசிட்டியை வின்னு சொல்கிறேன். வினா என்ன, ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டியில் இனிஷியல் ஃபைனல் இருக்குது அப்படின்னா, மொமெண்டம்லேயும் இது இனிஷியல் மொமெண்டம், இது ஃபைனல் மொமெண்டம் அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? பிஎஃப்னா ஃபைனல் மொமெண்டம். மொமெண்டம் ஃபார்முலா என்ன, எம் இன்ட்டு வி. மாஸ் வின்றது இனிஷியலாக என்னன்னு சொன்னேன், இனிஷியலாக யூ வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி. அதே மாதிரி மாஸ் ஃபைனலாக என்ன வெலாசிட்டி, வி. ஓகே, இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன, ரெண்டையும் மைனஸ் பண்ணுமா, டெல் பினா சேஞ்ச், ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். அப்போ எம்வி மைனஸ் எம்யூ. கிளியர்? எஸ். இல்லை ஜான் மெர்சன், நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 6 லெசனுமே பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். ஓகேவா? அப்புறம் அப்போட்ராக்ஸ் இப்போ நம்ம வந்து 10th சயின்ஸ் சாப்டர் 1 பார்த்துட்ருக்கோம். சரியா? ஓகே, இப்போ அடுத்தது நியூட்டன் செகண்ட் லா என்ன சொன்னாங்க, F is directly proportional to change in momentum இல்லையா, change in momentum by time. F is directly proportional, change in momentum na என்ன, del P by time t. அப்போ F is directly proportional to del P na என்ன, இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, mv minus mu, அதை எழுதுங்க. இப்போ F is directly, m காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம், v minus u by t. இப்போ இதில் இங்கே ஒரு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டை நான் கொண்டு வரணும். இப்போ இந்த சிம்பிளை ரிமூவ் பண்ணிட்டு k அப்படின்ற ஒரு கான்ஸ்டண்ட்டை கொண்டு வரேன். ஸோ எஃப் இந்த ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிளை ரிமூவ் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வரணும். எம் வி மைனஸ் யூ பை டி. சரியா? இப்போ இந்த இடத்துல கேனா என்னப்பா, கே தான் வந்து ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஓகேவா கணேஷ்? நான் மேக்ஸிமம் தமிழில் தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா?
ஸோ இந்த இடத்துல கே தான் என்ன ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இப்போ இந்த கேவோட வேல்யூவை 1ன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அப்போ ஃபார்முலா எப்படி மாறும்? எஃப் இஸ் ஈக்குவல் டு கேஎம் வி மைனஸ் யூவா. இப்போ இந்த கே 1 ஆயிடுச்சுன்னா அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் வி மைனஸ் யூ பை டி. ஓகே, இதில் இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதுதான் என்னென்னா ஆக்சிலரேஷன். ஓகே, ஆக்சிலரேஷன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வெலாசிட்டி மாறுது, வெலாசிட்டி யூலேருந்து வீக் ஆகுது, வீலேருந்து யூக்கு ஆகுது அப்படின்னா அங்கே வெலாசிட்டி மாறுது. ஸோ இஃப் தேர் இஸ் அ சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னா எனக்கு அங்கே ஆக்சிலரேஷன் அப்படின்ற ஒரு டேர்ம் வரும். அப்போ இங்கே சேஞ்ச் இன் வெலாசிட்டி நான் எப்படி எழுதலாம்? ஆக்சிலரேஷன் எழுதலாமா? அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்இ. இதுதான் எனக்கு நியூட்டன் சொன்ன செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். கணேஷ், நான் தமிழில் தானே சொல்கிறேன், சரியா? தமிழில் தானே சொல்லித்தரேன். தமிழ் மீடியம்க்குனா இங்கே தமிழில் எல்லாமே எடுத்துகிட்டு வர முடியாது இல்லையா? ஸோ ஓரளவுக்கு நான் தமிழில் மேனேஜ் பண்ணுறேன். சரியா? உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் திருப்பி கேளுங்க. எஸ், புரிஞ்சுச்சா? ஸோ இதில் ஏ என்ன? ஏ தான் வி மைனஸ் யூ பை டி. கிளியர்? ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? State and prove the law of conservation of linear momentum. So law of conservation of linear momentum அப்படின்னா என்ன? இப்போ 2 பால் மூவ் ஆயிட்டிருக்கு, சரியா? ஸோ 2 பால் மூவ் ஆயிட்டிருக்கு. சாரிப்பா. ஓகே ஓகே, பேஜ் கிடைக்கல. எஸ், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இப்போ தான் நான் சொல்லி தர போகிறேன், சரியா? இப்போ தான் ஃபர்தீன் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்குள்ளே ரிப்பீட்டா? எது ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லுங்கள். என் நேம் வந்து தீபிகா பரிமலா, சரியா? ஓகே, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ வந்து இப்படி ஒரு 2 பால் எடுத்துக்கிட்டாங்க, சரியா? M1 M2 2 பால் இருக்குது. சும்மா நான் இப்படி டேபிள் மேலே வச்சுட்டேன், அந்த பாலை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அப்போ அந்த பால் மேலே எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் வைக்கலை இல்லையா? ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பாலை நான் எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் தொந்தரவு பண்ணாமல் அது எப்படி இருந்துச்சோ அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா தென் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம். அதோட லீனியர் மொமெண்டமில் எந்த சேஞ்சஸும் வராதுன்னு சொல்கிறாங்க. எப்போ ஒரு பாலை நான் தொந்தரவு பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தேன்னா, அந்த பால் மேலே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் ஆக்ட் பண்ணாமல் வச்சுருந்தேன்னா, சரியா? ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன? ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கு தான் நம்மளுக்கு 2 மார்க், சரியா? The principle of conservation of linear momentum states that there is no change in linear momentum of the system of body as long as no external force acts on it. ஒரு 2 பாடி இருக்குது, 2 பால் இருக்குது அப்படின்னா அந்த பாலோட லீனியர் மொமெண்டம் மாறாதான். எப்போ வரைக்கும்? நான் வந்துட்டு எப்போ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அந்த பாலோட மொமெண்டம் மாறாது, சரியா? இன் நியூமரிக்கல் ஜான் மெர்சன் நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் அதுக்கப்புறம் தான் நியூமரிக்கல்ஸ். எடுத்தோன்னே நியூமரிக்கல்ஸ் பார்க்கக்கூடாது, சரியா? நம்ம லைவில் இன்னும் ஒரு 10 டேஸ் இருக்குது. 7 மார்க்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிட்டோன்னா அடுத்தது நம்ம நியூமரிக்கல்ஸ் தான் பார்ப்போம், ஓகேவா? எஸ், எல்லா டாப் நியூமரிக்கல்ஸும் நான் எடுத்துறேன், ஓகே? So, let us prove the law of conservation of linear momentum with an example. So, ஒரு எக்ஸாம்பிளோட ப்ரூவ் பண்ணலாமா? ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? இது பால் 1, இந்த பாலோட மாஸ் வந்து M1, சரியா? இது ஏன்னு வச்சுக்கலாம். இந்த பாலோட அடுத்தது ஒரு குட்டி பால், இதோட மாஸ் வந்து M2, இதை பின்னு வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி இருக்குது, அதை U1ன்னு சொல்கிறோம். இதுக்கு இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி U2ன்னு சொல்கிறோம், ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 2 பால், ஒரு பெரிய பால் ஒரு குட்டி பால், இந்த 2 பாலையும் நான் என்ன பண்ணுறேன்னா மோத விடுறேன். ஸோ மோத விடும்போது என்ன ஆகுனா, இந்த பெரிய பாலும் இந்த குட்டி பாலும் எப்படி மோதுறாங்க அப்படின்னா இப்படி மோதிக்கிறாங்க, சரியா? அப்போ ஃபோர்ஸ் ஆன் பால் ஏ அண்ட் இது வந்து ஃபோர்ஸ் ஆன் பால் பி.
இப்படி மோதிட்டாங்க அப்படின்னா எப்படி மூவ் ஆவாங்க? கண்டிப்பாக பெரிய பால் எந்த டைரக்ஷனில் போகுதோ அந்த டைரக்ஷனில் தான் குட்டி பால் போகும். இப்போ நீங்களே வந்து யாரையா ஒருத்தவங்க நல்லா குண்டாக இருக்கிற ஒரு பர்சனை போய் இடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? பர்சன் எந்த சைடு நடந்து போனோம், அதாவது இப்படி இடிச்சிங்கன்னா இதுதான் குண்டான ஆள்னா இப்படி தானே நீங்களும் போவீங்க, கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் இந்த பால். கடைசியில் இந்த M2 பால், அதாவது இந்த பி பால் எந்த சைடு நகரும்? இந்த சைடு தான் நகரும், சரியா? ஸோ இதுதான் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் V1 V2. ஓகேவா? எஸ், சொல்லுங்கள் என்ன டவுட்? நியூமரிக்கல்ஸ் நான் சொல்லிட்டேன் ஜான், நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸாமுக்கு முன்னாடி நியூமரிக்கல்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து லெட் ப்ரூஃபில் என்ன எழுதணும்னா, let two bodies A and B having mass 1 and M1 and M2 சரியா move with initial velocity U1 and U2 in a straight line. ஸோ ரெண்டு மாஸ் இருக்குது M1 M2, ரெண்டு பேத்துக்கு ஒரு இனிஷியல் வெலாசிட்டி U1 U2 இருக்குது. அவங்க ரெண்டு பேர் ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகிட்டு இருக்காங்க, சரியா? இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு பாடி, அதாவது இந்த பாடி இருக்கு இல்லையா, இந்த பாடியோட மாஸ் வந்து ஜாஸ்தியாக அது ரொம்ப ஸ்பீடாகவும் வந்துட்டுருக்கான், சரியா? ஸோ த வெலாசிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாடி பி ஹையர் தேன் தட் த செகண்ட் பாடி. அப்போ U1 இஸ் கிரேட்டர் தேன் U2. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை எழுதணும். During and time interval t second, they tend to have a collision. ரெண்டு பேரும் என்ன ஆகுறாங்க, அப்படி இடிச்சுக்கிறாங்க. இடிச்ச இம்பேக்டில் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு புது வெலாசிட்டி வருது, அது V1 V2ன்னு சொல்கிறான், ஃபைனல் வெலாசிட்டி. கீதா நட்ராஜன், நீங்கள் எந்த மெசேஜுமே போடல. ப்ரீஹாஃபிலி இருக்கா? சரி, ஓகேப்பா. ப்ரீஹாஃபிலிக்கு படித்தாச்சா? 1 மார்க்ஸ் எல்லாமே படிக்கணும். பரமேஸ்வரன், புக்கு வந்து ஃபஸ்ட்டு சயின்ஸ் புக்கு எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் தான், ஓகேவா? எஸ் 2 மார்க் முடிஞ்சு ஜான். 2 மார்க் எல்லாமே நம்ம போன வாரமே முடிச்சிட்டோம். இப்போ ஃபுல்லாக 1 மார்க்ஸ் தான், சரியா? எஸ், ஓகே. ஸோ இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஏ பால்னால் பி பால் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா, அப்போ FB இஸ் ஈக்குவல் டு M, பி பால் மேலே தானே, அப்போ M2 V2 மைனஸ் U2 பை T. இதே மாதிரி இந்த ஏ பால் மேலே, அதாவது இந்த ஏ பால் மேலே பி பால்னால் எவ்வளோ ஃபோர்ஸ் க்ரியேட் ஆச்சுன்னா, FA இஸ் ஈக்குவல் டு M1 V1 மைனஸ் U1 பை T. சரியா? நியூட்டன் என்ன சொன்னார், ஒரு ஆக்ஷன் இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் இருக்குன்னு சொன்னார். ஸோ இந்த பி பால் பாட்டுக்கு அமைதியாக போயிட்டு இருந்துச்சு, இந்த ஏ தான் வந்து இடிச்சிச்சு. ஸோ அப்போ ஆக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, ஆக்ஷன் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே ரியாக்ஷன் ஃபோர்ஸும் இருக்குமா? கரெக்டாக? ஃபஸ்ட்டு யார் ஆக்ஷன் பண்ணா? ஃபஸ்ட்டு ஏ பால் தான் வந்து இடித்தாங்க, கரெக்டாக? அப்போ ஃபோர்ஸ் ஆன் ஏ. யார் வந்து அதை தடுத்தாங்க? ரியாக்ஷன். யார் அந்த ரியாக்ஷன் கொடுத்தாங்க? பி. மைனஸ் போட்டுக்கோங்க, சரியா? ஸோ அதே மாதிரி இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். FA என்னது இங்கே இருக்குது, M1 V1 மைனஸ் U1 பை T மைனஸ் M2 V2 U2 பை T. ஸோ T கேன்சல் ஆகிடும், சரியா? அப்போ பேலன்ஸ் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கும்? M1 V1 மைனஸ் U1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் M2 V2 மைனஸ் U2. ஓகே, எஸ். சொல்லுங்கள் கீதா. ஆமாம், இது இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷினும் நான் வந்து சேனலில் போட்டிருக்கேன்னு சொன்னேன். இந்த வீடியோவை மட்டும் செக் அவுட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டோம், ஓகே? இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த வீடியோவை போய் செக் அவுட் பண்ணுங்கள் மறக்காமல், ஓகே? கிளியர்? இந்த கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சுட்டு போங்க, லாஸ்ட் மினிட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ். ஸோ இப்படி உள்ளே கொண்டு வாங்க. அப்போ M1 V1 மைனஸ் M1 U1 இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு மைனஸ் உள்ளே கொண்டு வந்துடலாம். அப்போ M2 மைனஸ் V2 M2 minus V2 plus U2, which is equal to minus M2 V2 plus M2 U2, M1 V1 minus M1 U1. ஸோ இப்போ ஃபைனலாக எழுதணும் அப்படின்னா எல்லாத்தையுமே இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா M1 V1 plus இது இங்கே வந்துருச்சுன்னா M2 V2 is equal to M2, இது இங்கே வந்துருச்சுன்னா
m1 u1 plus m2 u2. இதுதான் ஃபைனல் லீனியர் மொமெண்டம்கான ஈக்குவேஷன். சரியா? கிளியர்? சொல்லுங்க கீதா, புரிஞ்சுச்சா? எஸ். ஸோ ஃபைனலாக ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுவீங்க? It confirms that absence of external force, the algebraic sum of momentum after collision is equal to algebraic sum of momentum before collision. இது வந்து before collision. இந்த term வந்து after collision. அதாவது ரெண்டு பாலும் இடிச்சக்கப்புறம் இருக்கிற மொமெண்டம். இந்த ரெண்டு டேர்ம் வந்து ரெண்டு பாலும் இடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மொமெண்டம். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? இதெல்லாம் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் சொல்கிறாங்க. சரியா? இன் அன் ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஓகே, த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் லீனியர் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் வில் பி ஈக்குவல் டு த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். சரியா? இதுதான் என்னது? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிடணும். ஓகே, இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னப்பா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக எழுதணும். அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லி இந்த டயக்ராமை வரையணும். சரியா? அப்புறம் இதெல்லாமே எழுதிட்டு ஃபைனலாக ஒரு ஸ்டேட்மெண்ட், ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். கிளியர்? ஸோ எல்லோரும் கொஞ்சம் வந்து சேட்டில் ஒரு ஃபயர் போடுங்க. எல்லோரும் தூங்குன மாதிரி இருக்கீங்களே. எஸ், கிளியர்? ஒரு ஃபயர் போடுங்க. ஹாய் ஜெகன். எஸ், தமிழ் மீடியம் புரிஞ்சுச்சா? எஸ், கிளியர். ஓகே, சூப்பர். அடுத்தது ராக்கெட் ப்ரொபல்ஷன். ராக்கெட் ப்ரொபல்ஷன் வந்து ஒரு ரொம்ப ஈஸியான கொஷின். இங்கே அப்படியே வந்து உங்கள் ஓன் வேர்ட்ஸ்லேயே எழுதிக்கலாம். ஓகேவா? எஸ், 9th சயின்ஸ் உமர், 9th சயின்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. நீங்கள் அந்த வீடியோ மட்டும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? 9th சயின்ஸ்க்கும் சேர்த்து தான் 9th and 10th சயின்ஸ் ரெண்டுமே போட்டிருக்கு. 9th and 10th சயின்ஸ் ரெண்டுமே போட்டிருக்கு. சரியா? எஸ். ஸோ நீங்கள் வந்து வீடியோ ரெஃபர் பண்ணிக்கணும். ஓகேவா? இது 9th சயின்ஸ் தான். தமிழில் சொல்லித்தரேன். மேக்ஸிமம் தமிழில் தான் எடுக்கிறேன். ஓகேவா? எஸ், அடுத்தது இது முடித்தோடனே செகண்ட் டீட்டா அடுத்த சாப்டர் போயிடலாம். ராக்கெட் ப்ரொபல்ஷன். ஸோ ராக்கெட் எப்படி வந்து பறக்குது, அதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா ஒரு கொஷின், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமும் அண்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். ஒரு ஆக்ஷன் இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் இருக்கும். அது பார்த்தோம் இல்லையா, அது ரெண்டும் தான். ஸோ ராக்கெட் ப்ரொபல்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் லா ஆஃப் லீனியர் மொமெண்டம் அண்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த ராக்கெட்ஸை வந்து ஃபியூவலால் ஃபில் பண்ணி வச்சுருவாங்க. அது வந்து லிக்விடாக இருக்கலாம். அந்த ஃபியூவல் லிக்விடாகவும் இருக்கலாம், சாலிடாகவும் இருக்கலாம். எங்கே ஃபில் பண்ணுவாங்க? அப்படியே தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணுவாங்கன்னா, ராக்கெட்டோட ப்ரொப்பலண்ட் டேங்க்கில் தான் அந்த ஃபியூவலை ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ த ராக்கெட்ஸ் ஆர் ஃபில்டு வித் ஃபியூவல் இன் த ப்ரொப்பலண்ட் டேங்க். சரியா? இப்போ ராக்கெட் என்ன ஆகும்னா, கீழே வந்து இந்த ஃபியூவலை யூஸ் பண்ணி ராக்கெட் வந்து கீழே ஃபயர் ஆகும். கரெக்டாக? இப்படி வந்து கீழே ஃபயர் ஆகும். ஸோ கீழே ஃபயர் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா அதுதான் ஆக்ஷன். அப்போ ராக்கெட் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும் இல்லையா? அந்த ரியாக்ஷன் தான் அந்த ராக்கெட் வந்து ஹை ஸ்பீடில் முன்னாடி போகிறது. ஓகேவா? ஸோ அப்போ தான் எனக்கு ஜாஸ்தியான மொமெண்டம் ப்ரொடியூஸ் ஆகும். மொமெண்டம்னா என்ன? மாஸ் வெலாசிட்டி இருந்தால் மொமெண்டம் ப்ரொடியூஸ் ஆகும். ராக்கெட்டுக்கு மாஸ் இருக்குது, இப்போ அது ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகுது, அப்போ மொமெண்டமும் இருக்குது. சரியா? ஸோ when the rocket is fired, the fuel is burnt. அந்த ஃபியூவல் வந்து என்ன ஆகுதுன்னா எரியுது. அப்போ கீழே ஹாட்டாக கேஸ் வந்து என்ன ஆகும்னா எஜெக்ட் ஆகும். ஸோ ஹாட் கேஸ் எஜெக்ட் ஆச்சு அப்படின்னா ராக்கெட் அப்போ ஹை ஸ்பீடில் முன்னாடி போகும். அப்போ ஹியூஜ் மொமெண்டம் க்ரியேட் ஆகும். ஓகேவா? நிஷாந்த், சத்யா, புரிஞ்சுச்சா? இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு மொமெண்டம் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த மொமெண்டமை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் ராக்கெட் வந்து ஃபோர்ஸாக முன்னாடி போகுது. அப்போ டு பேலன்ஸ் திஸ் மொமெண்டம் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் விச் மேக்ஸ் த ராக்கெட் மூவ் ஃபார்வர்ட். ஓகேவா? இப்போ இந்த ராக்கெட் அப்படியே வந்துட்டு மேலே பறந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து நிறைய மூவிஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம். ராக்கெட் மேலே போச்சு அப்படின்னா அந்த ராக்கெட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்ஸ் வந்து கண்டு கீழே விழுகும் இல்லையா? அதெல்லாமே எதனால் அப்படின்னா, ராக்கெட் வந்து மேலே ஸ்கையை நோக்கி போக போக க்ளவுட்ஸுக்குள்ளே போக போக அதோட மாஸ் வந்து என்ன ஆகும்னா கம்மியாகும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கிட்ட இருக்கிற
இந்த விங்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகும்போது தான் ராக்கெட் இன்னும் ஸ்பீடாக மேலே போக முடியும். சரியா? ஸோ வைல் இன் மோஷன் த மாஸ் ஆஃப் த ராக்கெட் கிராஜுவலி டிக்ரீசஸ் அன்டில் த ஃபியூவல் இஸ் கம்ப்ளீட்லி பர்ன்ட். அந்த ஃபியூவல் நம்ம ப்ரொப்பலன் டேங்க்கில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அந்த ஃபியூவல் ஃபுல்லாக பர்ன் ஆகிற வரைக்கும் அந்த ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் வந்து கம்மியாகி விழுந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ அந்த ராக்கெட் ரொம்ப முன்னாடி போச்சுன்னா அங்கே வந்து பெருசாக எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்காது. அப்போ நம்ம சொன்ன மாதிரி லீனியர் மொமெண்டம் கன்சர்வ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ராக்கெட் மாஸ் வந்து ஹைட் ஆக ஆக ராக்கெட்டோட மாஸ் என்ன ஆகுது? கம்மி ஆகுது. ஸோ அதனால தான் ராக்கெட்டோட ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? ஸோ the mass of the rocket decreases by altitude. altitudeனா ஹைட்டில் போக போக ராக்கெட்டோட மாஸ் வந்து கம்மி ஆகுது. that results in a gradual increase in velocity of rocket. அதனால தான் ராக்கெட்டோட velocity எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. புரிஞ்சுச்சா? பிடிஎஃப் ஆல்ரெடி போட்டாச்சு. சரவணன் 9th சயின்ஸோட இம்பார்ட்டன்ட் ஸ்டடி பிளானும் போட்டாச்சு, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் போட்டாச்சு. சரியா? 9th லைவ் செல்விகுணா எக்ஸாம் இருக்கும்போது நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி பார்ப்போம். சரியா? கிளியர்? ஸோ இதில் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுதணும்னு கேட்டிங்க இல்லையா? எஸ், கரெக்ட் ரஜினி ஆனந்தன். ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்டாச்சும் நீங்கள் எழுதணும். சரியா? ஸோ 1 2 3 4 5 6 7 7 பாயிண்ட். சரியா? ஸோ இப்படி ராக்கெட் வந்து அதோட மாஸ் கம்மி ஆகிறதுனால அது கொஞ்சம் ஸ்பீடாக மேலே போகுது. அப்போ வந்து என்ன ஆகுது? அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ராக்கெட் வந்து ஒரு வெலாசிட்டியை அட்டைன் ஆகிடும். ஓகேவா? 5th பாயிண்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு வெலாசிட்டி அட்டைன் ஆகிடும். அதாவது ரொம்ப ஹைட்டு போனோடனே எர்த்தோட கிராவிடேஷனல் புல்லேருந்து ராக்கெட் தப்பிச்சிடும். அப்போ எர்த்தோட கிராவிடேஷனல் புல்லேருந்து தப்பிச்சிடுச்சு அப்படின்னா ராக்கெட் வந்து ஃப்ரீயாகவே பறக்க ஆரம்பிச்சிடும். அதை நம்ம எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். எர்த்தோட கிராவிடேஷனல் புல் இல்லை அப்படின்னா அது வந்து நம்ம எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஆஸ் இட் ரீச்சஸ் அ வெலாசிட்டி விச் இஸ் சஃபிஷியன்ட் டு ஜஸ்ட் எஸ்கேப் ஃப்ரம் த கிராவிடேஷனல் புல் ஆஃப் த எர்த், திஸ் வெலாசிட்டி இஸ் கால்ட் அஸ் எஸ்கேப் வெலாசிட்டி. ஒரு டைம் ஃபுல்லாகவே பார்த்தலாம். ஓகேவா பரமேஸ்வரன்? Yes, clear? Okay. So describe the rocket propulsion. ஸோ ராக்கெட் வந்து எப்படி மூவ் ஆகுது, எப்படி வந்து ராக்கெட்டை வந்து நம்ம பறக்க வைக்கிறோன்னு தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரின்சிபல் என்னென்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமும் நியூட்டனோட 3rd law of motion, எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் அன் ஈக்குவல் அண்ட் கீ பாயிண்ட்ஸ் தான் இங்கே ஃபுல்லாகவே நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ ராக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ராக்கெட்டோட ப்ரொப்பலண்ட் டேங்க்கில் நம்ம ஃபியூவலை ஊற்றி வச்சுருவோம். அந்த ஃபியூவல் வந்து லிக்விடாகவும் இருக்கலாம், சாலிடாகவும் இருக்கலாம், எதா வேணால் இருக்கலாம். ஓகே, நான் தமிழில் தானே சொல்கிறேன்ப்பா. சரியா? நம்ம வந்து அந்த ஃபியூவலில் வந்துட்டு லிக்விடு இல்லை சாலிடை நம்ம ப்ரொப்பலண்ட் டேங்க்கில் ஊற்றி வச்சிரும். இப்போ இந்த ராக்கெட் வந்து நம்ம ஃபயர் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபியூவல் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபியூவல் எரியுதுன்னா என்ன ஆகும்? கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுமா? அந்த மாதிரி ராக்கெட்டோட பின்னாடி இருந்து அதை பேக் நாசில்னு சொல்லுவோம். அந்த நாசிலில் இருந்து எனக்கு ஜாஸ்தியான கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அப்போ அந்த ராக்கெட் வந்து ரொம்ப கோவமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து அப்போ தான் பறக்க ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே, அந்த ஸ்டேஜில் இருக்குது. அப்போ ஜாஸ்தியான மொமெண்டமாக ப்ரொடியூஸ் பண்ணுது ராக்கெட். இப்போது அடுத்தது 4th பாயிண்ட் வந்துட்டோம். ஜாஸ்தியான மொமெண்டமாக அது ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அப்போ ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு. அப்போ ஒரு ரியாக்ஷனும் அந்த ராக்கெட் கொடுக்கணும் இல்லையா? அந்த ரியாக்ஷன் தான் என்ன அப்படின்னா ராக்கெட் வந்து வேகமாக முன்னாடி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ராக்கெட் ஒரு ஹியூஜ் மொமெண்டம் ப்ரொடியூஸ் பண்ணது எதனால்? ஃபியூவல் பர்ன் ஆகி கேஸ் வெளியே வந்தனால. இப்போ அந்த மொமெண்டம்னால என்ன நடக்குதுன்னா ராக்கெட் முன்னாடி பறக்குது. ஓகே, இதுதான் 4th பாயிண்ட் வரைக்கும் அவங்க சொன்னது. 5th பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு ராக்கெட் அப்படியே பறந்துட்டுருக்கு, மேலே அப்படியே போகுது. சரியா? மேலே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா துஷாந்த் பிடிஎஃபா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பெட்டர் எடுத்துக்கோங்க. சரியா? எஸ், ஓகே ஓகே. மேலே அப்படியே பறக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நீங்களே ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்க. சரியா? உங்கள் ஃப்ரெண்டு ஒல்லியாக இருக்காங்க. நீங்கள் வந்து காற்றுல வேகமாக அப்படியே மூவ் ஆவீங்களா? இல்லை ஒல்லியாக இருக்கிறவங்க ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆவாங்களா? கண்டிப்பாக ஒல்லியாக இருக்கிறவங்க தான். ஒல்லியாக இருக்கிறவங்க காற்றுல வந்து ஈஸியாக அவங்களால வந்து போக முடியும் இல்லையா? காற்றோட டைரக்ஷன்லேயே அவங்க வந்து பறந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே,
எஸ். ஸோ ராக்கெட்டும் அதே மாதிரி கீழேருந்து நம்ம அனுப்புகிற ராக்கெட் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது, அதால் மேலே போக முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் இதுவே அந்த ராக்கெட்டில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சம் மாஸ் அப்படியே கம்மியாகிட்டே இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு என்ன ஆவாங்க அப்படின்னா மேலே பறப்பாங்க. கரெக்டாக அதே தான் ஒரு ராக்கெட்டுக்கும். ராக்கெட் வந்து மேலே ஒரு ஹைட்டுக்கு போக போக ராக்கெட்டோட மாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. எப்போ வரைக்கும்னா நம்ம ஃபியூவல் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபியூவல் ஃபுல்லாக பேர்ன் ஆகிற வரைக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. த மாஸ் ஆஃப் த ராக்கெட் கிராஜுவலி டிக்ரீசஸ் அன்டில் த ஃபியூவல் இஸ் கம்ப்ளீட்லி பர்ன்ட். ஓகே, இப்போ அந்த ஃபியூவல் வந்து கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகிடுச்சு, ஃபியூவலே இல்லை ராக்கெட் கிட்ட அப்படின்னா இப்போ அந்த ராக்கெட்டுக்கு எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லை இல்லையா, நம்ம கொடுத்த ஃபியூவலும் முடிஞ்சு போச்சு. அப்போது எந்த ஒரு எக்ஸ்டர்னலும் ஃபோர்ஸும் இல்லாத போது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் கன்சர்வ்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ சின்ஸ் தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் acting on it, the linear momentum is conserved. ஓகே, கீழே இருந்து ஹியூஜ் மொமெண்டம் கிரியேட் ஆச்சு இல்லையா, எதனால? ஃபியூவல் பேர்ன் ஆனால. இப்போ அந்த ஃபியூவல் ஃபுல்லாக பேர்ன் ஆனதுக்கப்புறம் லீனியர் மொமெண்டம் கன்சர்வ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மேலே பறக்க பறக்க அந்த ராக்கெட்டோட மாஸ் அப்படியே கம்மியாகுது, ஆல்டிடியூட் ஹைட் இன்க்ரீஸ் ஆக இதனால் ராக்கெட்டோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. ரொம்ப ஸ்பீடு ராக்கெட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இதுதான் நம்ம அர்த்தோட கிராவிடேஷனல் புல் இங்கே வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பார்ட் வரைக்கும் அர்த்தோட கிராவிடேஷனல் புல் இருக்குது. அப்படின்னா என்ன மேம், இந்த இடத்துல நீங்கள் எங்கே நின்னீங்கனாலும், சப்போஸ் இங்கே யாராவது நிற்கிறீங்க ஓகேவா, ஜான் மெர்சன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னா, இங்கே ஒரு 4-5 பேர் நிற்கிறீங்கன்னா நீங்கள் என்ன ஆவீங்கன்னா இங்கே வந்து அர்த்தில் வந்து விழுந்துருவீங்க. ஏன்னா நீங்கள் அர்த்தோட கிராவிடேஷனல் புல்லை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ சப்போஸ் இந்த ராக்கெட் இங்கே எங்கேயா இருந்துருந்துச்சு அப்படின்னா ராக்கெட் வந்து விழுந்திருக்கும். இப்போ இந்த ராக்கெட் என்ன ஆச்சு, இந்த கிராவிடேஷனல் புல்ல இருந்து வெளியே போயிடுச்சு, இங்கே இருக்குது ராக்கெட். இப்போ சரியா, ராக்கெட் வந்து இப்போ இங்கே இருக்குது. இந்த ராக்கெட் இப்போ கிராவிடேஷனல் புல்ல இருந்து வெளியே போனனால இது வந்து என்ன ஆகுது, எர்த்தோட கிராவிடேஷனல் புல்லேருந்து எஸ்கேப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ராக்கெட்டுக்கு இருக்கக்கூடிய வெலாசிட்டி என்ன, எஸ்கேப் வெலாசிட்டி. ஸோ அட் ஒன் ஸ்டேஜ் இட் ரீச்சஸ் அ வெலாசிட்டி விச் இஸ் சஃபிஷியன்ட் டு ஜஸ்ட் எஸ்கேப் ஃப்ரம் த கிராவிடேஷனல் புல். திஸ் வெலாசிட்டி இஸ் கால்ட் எஸ் எஸ்கேப் வெலாசிட்டி. ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த கொஷின். ஹாய்ப்பா, 12th கிளாஸ் வந்து கூடிய சீக்கிரம் இருக்கும் சாம். சரியா, ஓகே கணேஷ் புரிஞ்சுச்சா? எஸ், கிளியரா? ஸோ எத்தனை பேர் வந்து ஸ்ரீஹரிகோட்டா போய் விசிட் பண்ணியிருக்கீங்க? ஸ்ரீஹரிகோட்டா எத்தனை பேர் விசிட் பண்ணியிருக்கீங்க? போனது இல்லையா யாரும்? ஸோ அங்கே போனீங்கன்னா அவங்க எப்படி ஒரு ராக்கெட் வந்துட்டு கரெக்டாக அவங்க எப்படி அந்த ராக்கெட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எப்படி வந்துட்டு அதை வந்து கரெக்டாக நம்ம அந்த ரூமில் இருந்து பார்ப்போம், ராக்கெட் வந்து போகிறது, அதோட சிக்னல்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கூலில் இல்லை காலேஜ் போகும்போது கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவாங்க. அதெல்லாமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ அடுத்தது சாப்டர் 2 போயிடலாமா? நாட் கிளியரா? இதுக்கு மேலே கிளியர் இல்லைன்னா இன்னொரு டைம் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி தான் பார்க்கணும்ப்பா அனுஷ்கா. சரியா? எஸ். ஸோ லாங் ஆன்சர் பார்ப்போம். 7 மார்க்ஸ். 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ஓகேவா? 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 7 மார்க்லையும் கேட்பாங்க. 5 ப்ராப்பர்ட்டி படித்தா போதுமா? இல்லை, அட்லீஸ்ட் 7 படிங்க, அப்போ தான் எக்ஸாம் அப்போ 5 ஞாபகம் இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு என்னென்னா லைட்டுமே ஒரு எனர்ஜி தான். சரியா? லைட்டுமே ஒரு எனர்ஜி. லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அடுத்தது, லைட் எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் ட்ராவல் ஆகும். லைட் ஆல்வேஸ் ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்தது, லைட்டுக்கு ஒரு மீடியம், அதாவது மீடியம் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ், லைட்டுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வேணுமா? தண்ணியில் மட்டும்தான் லைட் ட்ராவல் ஆகுமா? இல்லை வந்து ஆயிலில் லைட்டு ட்ராவல் ஆகுமா? இல்லைனா எதுவுமே இல்லாத இடம் இருக்கு இல்லையா, வேக்யூம் ஸ்பேஸ், அங்கே லைட்டு ட்ராவல் ஆகுமா? அப்படின்னா லைட்டு எல்லா இடத்துலையும் ட்ராவல் ஆகும். லைட்டுக்கு எந்த மீடியமும் தேவையில்லை. ஸோ லைட் டஸ் நாட் நீட் எனி மீடியம் ஃபார் இட்ஸ் ப்ரொபகேஷன். ப்ரொபகேஷன்னா ட்ராவல் ஆகிறது, மூவ் ஆகிறது. சரியா? ஸோ இட் கேன் ஈவன் ட்ராவல் த்ரூ வேக்யூம். வேக்யூம்னா என்ன மேம்? எந்த பொருளுமே இருக்காது வேக்யூமில், எந்த பார்ட்டிகல்ஸுமே இருக்காது. ஸோ அதை தான் வேக்யூம், எம்டி ஸ்பேஸை தான் வேக்யூம் சொல்லுவோம். லைட்டு அந்த எம்டி ஸ்பேஸ்லேயும் ட்ராவல் ஆகும்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது, லைட்டோட ஸ்பீட் என்ன? லைட்டோட ஸ்பீட் வந்து 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். நீங்கள் வந்து இது வந்து உங்கள் படிப்பு ஃபிசிக்ஸ் முடிக்கிற வரைக்கும், உங்களோட காலேஜ் முடிக்கிற வரைக்கும் இந்த டேர்ம், இந்த வேல்யூ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அப்போ வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, டிஃப்ரெண்ட் கலர் லைட் ஹாவ் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ஸ். இப்போ சப்போஸ் நம்ம ரோடில் நடந்துகிட்ருக்கோம், ரெட் கலர் லைட் நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியும். இதே வேறு எதாவது எல்லோ கலர் லைட்டோ, எல்லோ கூட ஒரு சில டைம் தெரியும், பட் இந்த டல் கலர்ஸ் இருக்கு இல்லையா, ப்ளூ கலர், அதெல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு லைட்டுக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கும். அதனால தான் அவங்க ரொம்ப தூரத்துலேயும் ட்ராவல் ஆகுறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கலர் லைட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்.
ஹாய் கிரேசி பைக்கர். சரியா? ஸோ ஒரு லைட் வந்து எனக்கு என்ன பண்ணுன்னா ரிஃப்ளெக்ட்டும் பண்ணும், ரிஃப்ராக்டும் பண்ணும். லைட், when light is incident on the interface between two media, light is reflected, light is partly reflected or refracted. சரியா? கிளியர்? சொல்லுங்கள் கனிமொழி. 9th ஸ்டாண்டர்டுக்கு இப்போ தான் நான் சொன்னேன் 9th ஸ்டாண்டர்டுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னு. சப்ஸ்கிரைபா கணேஷ்? எனக்கு தெரிஞ்ச தமிழ் மீடியம் வந்து நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் தமிழில் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் அப்போ மீதி இருக்கிற வந்து ஒரு 90-100 மெம்பர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க? அவ்வளோதான் எல்லோரும். சரியா? ஸோ அதனால தான் மேக்ஸிமம் தமிழில் பேசுகிறேன். ஓகே, எஸ். ஸோ மயோப்பியா, ஹைப்பர்மெட்ரோப்பியா. மயோப்பியா அப்படின்னா என்ன? மயோப்பியா அப்படின்னா எனக்கு வந்து இப்போ சப்போஸ் நான் கிளாஸில் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்ருக்கேன், எனக்கு ஃபஸ்ட் பெஞ்சில் இருந்துகிட்டே போர்டு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? இந்த மாதிரி கேசஸ், ஃபஸ்ட் பெஞ்சில் இருந்தே எனக்கு போர்டு தெரியல, எனக்கு கண்ணு ஒழுங்காக தெரியல, பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸே தெரியல அப்படின்னா அதை மயோப்பியான்னு சொல்லுவோம். ஓகே. ஹைப்பர்மெட்ரோப்பியா அப்படின்னா எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்துட்டு சரியாக தெரியல, தூரமாக இருக்கிற ஆப்ஜெக்ட் நல்லா தெரியுது. ஓகேவா? ஸோ இதுதான் மயோப்பியாவுக்கும் ஹைப்பர்மெட்ரோப்பியாவுக்கும் வித்தியாசம். மயோப்பியானா நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி சீன் கிளியர்லி. அதாவது மயோப்பியா அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சில பேருக்கு லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு அவங்களுக்கு தெரியாது, சில பேருக்கு ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா போர்டு கொஞ்சம் தூரமாக இருக்கும். ஸோ தூரமாக இருக்கிறது தெரியலனா மயோப்பியா. நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி சீன் கிளியர்லி பட் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் கேனாட் பி சீன் கிளியர்லி. இதே ஹைப்பர்மெட்ரோப்பியானா தூரமாக இருக்கிறது கிளியராக தெரியும், பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் எதுவுமே கிளியராக தெரியாது. ஓகே, எஸ், கரெக்ட். இப்போ மயோப்பியா எதனால் நடக்குது அப்படின்னா ஷார்ட் சைட்டட்னஸ். நம்ம ஐபால் வந்து என்ன ஆகுதுன்னா இப்படி பெருசாகிடுது, லென்த்தாக ஆகிடுது. அதுதான் வந்துட்டு என்னென்னா மயோப்பியா. ஹைப்பர்மெட்ரோப்பியா அப்படின்னா ஐபால் வந்து இப்படி ஷார்டன் ஆகிடும், இப்படி வந்து ஷார்டன் ஆகிடும், அது ஹைப்பர்மெட்ரோப்பியா. நம்ம ஐபால்னால் தெரியும் இல்லையா, கண்ணை சுற்றி இருக்கிற அந்த லேயர். சரியா? இந்த ஒயிட் கலர் பார்ட்டோட பார்த்திங்கன்னா ஒரு பால் மாதிரி இருக்கும். கல்பனா, கிளாஸ் வந்தே 2 நிமிஷம் தான் ஆகுது, ஒரு 5 நிமிஷமாச்சு கவனிங்க. ஓகேவா? டவுட்னா கேளுங்க, எடுத்தோன்னே புரியலனா. ஸோ இதுதான் நிறைய பேத்துக்கு பிரச்சனை. கிளாஸ் வந்து நீங்கள் அப்போ தான் வந்து நுழைவீங்க, அப்போ தான் ஒரு வார்த்தையே பார்க்குறீங்க, எடுத்தோன்னே புரியல அப்படின்னா அப்போ கிளாஸ் ஃபுல்லாகவே புரியாது தான். ஓகே, நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு புரியலனா டவுட் கேளுங்க. ஓகே, எஸ். ஸோ this defect can be corrected by concave lens யூஸ் பண்ணி மயோப்பியாவை கரெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஹைப்பர்மெட்ரோப்பியா அப்படின்னா லாங் சைட்னஸ். இது எதனால் நடக்குது? நம்ம ஐபால் ஷார்ட்னிங் ஆகிடும். ஸோ ஷார்ட்னிங் ஆஃப் ஐபால். இதை எப்படி கரெக்ட் பண்ணலான்னா கான்வெக்ஸ் லென்ஸ். இம்பார்ட்டன்ட் 1 மார்க். மயோப்பியாவும் ஹைப்பர்மெட்ரோப்பியாவையும் எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? ஓகே, இன்னொரு கொஷின் இருக்குது. applications of concave lens, applications of convex lens. இது ஒரு 3 மார்க், ஒரு 2 மார்க் பப்ளிக்கில் கேட்டாங்க. ஓகேவா? எஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஷின். வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க, புக்கில் அத்தனை டைம் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எஸ். இங்கே வந்து ஃபோக்கல் லென்த் ரெடியூஸ் ஆகிருக்கும், இங்கே ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சரியா? இங்கே வந்து எனக்கு வந்து எங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இமேஜ் வந்து ரெட்டினாக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? எஸ், ரெட்டினாக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகும். இங்கே இமேஜ் ரெட்டினாக்கு பின்னாடி ஃபார்ம் ஆகும், அதை பிஹைண்ட் த ரெட்டினான்னு சொல்லுவோம். ஓகே, எஸ் கணேஷ், நோ ப்ராப்ளம். அப்ளிகேஷன் சொல்லலாமா? அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாமா? எஸ், அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு இயர் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹாஃப் இயர்லியில் ஒரு கொஸ்டினாக, க்ரியேட்டிவ் கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா? கான்வெக்ஸ் லென்ஸோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தலாமா? எஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆஸ் அ மேக்னிஃபையிங் லென்ஸ். மேக்னிஃபையிங் லென்ஸ்னால் பூத கண்ணாடி. எனக்கு வந்து சின்னதாக இருக்கிற இந்த புக்கிலலாம் நம்ம லெட்டர்ஸ் பார்க்குறதுக்காக ஒன்று ரவுண்டாக இப்படி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம மேக்னிஃபையிங் லென்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ மேக்னிஃபையிங் லென்ஸ். இன்னொன்று நம்ம வந்து இந்த மைக்ரோஸ்கோப்பில் யூஸ் பண்ணுறது, டெலஸ்கோப்பில் யூஸ் பண்ணுறது. சரியா? ஸ்லைடு ப்ரொஜெக்டர்ஸ்
ப்ரொஜெக்டர் இருக்கும் இல்லையா, அங்கே யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு கான்வெக்ஸ் லென்ஸ் தான். அண்ட் அடுத்தது இன்றைக்கி மண்டே இருக்கும் சயின்ஸில், சரியா? அடுத்தது எங்கே இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுறோமோ இப்போ தான் பார்த்தோம், டு கரெக்ட் ஹைப்பர்மெட்ரோபியா, சரியா? 3 பாயிண்ட். ஓகே, கான்கேவ் லென்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கான்கேவ் லென்ஸோட எக்ஸ்பிளனேஷனை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? எஸ், கரெக்ட் கணேஷ், நோட் பண்ணிக்கோங்க, சரியா? புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ். ஸோ அடுத்தது தெர்மல் ஃபிசிக்ஸ்லேருந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சரியா? ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்னா என்னது, சரியா? அது எதெல்லாம் ரிலேட் பண்ணுது? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்றது ஒரு கேஸோட ப்ரெஷரு, டெம்பரேச்சர், அந்த கேஸில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேஸ், அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணி ஐடியல் கேஸ் எனக்கு ஒரு ஈக்குவேஷனை சொல்ல போகுது, சரியா? ஸோ த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இஸ் an equation which relates the properties of ideal gas such as pressure, volume, temperature, amount of substance, இதெல்லாமே amount of gas இதெல்லாமே ரிலேட் பண்ணி சொல்கிறது தான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், சரியா? இப்போ இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுக்கு 3 லா தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன லா அப்படின்னா, ஆமாம், ஜான் மெர்சன், அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் தான், 0.01 mm. ஸோ இந்த ஐடியல் கேஸ்க்கு 3 லா தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா, பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா அண்ட் அவகேட்ராஸ் லா. ஸ்பெல்லிங் கரெக்டாக பண்ணிச்சுக்கோங்க, பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகேட்ராஸ் லா. இதில் பாயில்ஸ் லா என்ன சொல்கிறாங்கன்னா, PV is equal to constant, Pனா ப்ரெஷர், Vனா வால்யூம். அதே மாதிரி அடுத்தது சார்ல்ஸ் லா என்ன சொல்கிறாங்கன்னா, V/T is equal to constant. அவகேட்ரா லா என்ன சொல்கிறாங்கன்னா, V/N is equal to constant. ஸோ என்னென்ன லாஸ்? PV is equal to constant. ஸோ என்னென்ன லாஸ்? PV is equal to constant. இது ஒரு லா, சரியா? அடுத்த லா என்னதுப்பா? எஸ் நிஷாந்த், புரிஞ்சுஷா? PV is equal to constant. இது வந்து பாயில்ஸ் லா சொல்கிறாங்க. அடுத்த 2 லா சொல்லுங்கள் யாராவது. சார்ல்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க? V/T is equal to constant. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? V/N is equal to constant. இதுதான் அவகேட்ராஸ் லா, சார்ல்ஸ் லா, பாயில்ஸ் லா சொல்கிறது. இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த 3 லாவையும் கம்பைன் பண்ணுங்கள். ஸோ கம்பைன் பண்ணிங்கன்னா மேலே P, V இருக்கா? இங்கே ஆல்ரெடி V இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் T இருக்குது, மறுபடி இங்கே V இருக்குது, டினாமினேட்டரில் N இருக்குது, அப்போ N is equal to constant. இதை தான் நம்ம கம்பைன்டு கேஸ் லான்னு சொல்லுவோம். கம்பைன்டு கேஸ் லா புரியலையா? யாருக்காச்சும் புரியாமல் இருக்கா? இது வந்து பாயில்ஸ் லாப்பா, இது சார்ல்ஸ் லா, இது அவகேட்ரா லா. இது 3 லா நீங்கள் மக்கப் தான் பண்ணணும், ஓகேவா? மக்கப் தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. கல்பனா, நம்ம வந்து இப்போ 10th சயின்ஸ் பார்த்துட்ருக்கோம், 9th சயின்ஸ் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கும். என்ன அப்படின்றது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ், சரியா? அமௌண்ட் ஆஃப் கேஸ், ஓகே? ஸோ புரிஞ்சிச்சா? இது புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம இது 3ஐயும் கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். கம்பைன் பண்ணி எப்படி எழுதுவீங்க? ஃபஸ்ட்டு PV எழுதிக்கோங்க. டினாமினேட்டரில் என்ன இருக்குது? T இருக்குது, N இருக்குது, அப்போ TN. இதுதான் கம்பைன்டு கேஸ் லா, புரிஞ்சுச்சா? இது பேர் என்ன? கம்பைன்டு கேஸ் லா. கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, PV is equal to NT இருக்குது, சரியா? ஆமாம், 11th பப்ளிக் கேன்சல்டு. ஸோ அந்த சந்தோஷம் வந்து நம்ம கடைசி வரைக்கும் அந்த சந்தோஷம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ நல்ல வேலை ரொம்ப முன்னாடி சொல்லிட்டாங்க, கரெக்டாக? ஓகே, ஸோ கம்பைன்டு லாஸ் கேஸ் லா. இப்போ நம்ம இதில் N இருக்கு இல்லையா? இந்த N அப்படின்றத நான் என்னன்னு சொன்னேன்? N அப்படின்றது அமௌண்ட் ஆஃப் கேஸ்ன்னு சொன்னேன். இப்போ இந்த Mனை எப்படி எழுத போகிறேன்னா, மியூ இன்டூ NA. மியூனா என்னென்னா, இவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது. மோல்ஸ்னால் கேஸை சொல்கிறது மோல்ஸ். ஸோ இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறது தான் மியூ. ஸோ மியூ அப்படின்றது என்ன? மியூ வந்து மோல்ஸ், சரியா? NA அப்படின்றது அவகேட்ரா நம்பர். கேஸை எப்போவுமே அவகேட்ரா நம்பரை வந்துட்டு வச்சு தான் பேசுவோம், சரியா? அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன மியூ NAன்னு எழுதணுமா? அப்போ இங்கே மாற்றி எழுதுங்க, PV by மியூ NA. T இருக்குது, T
is equal to constant. சரியா? ஸோ அப்போது இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, இந்த கான்ஸ்டன்ட் தான் என்ன அப்படின்னா கேபி. கேபினா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, 1.381 into 10 power minus 23 ஜூல் பர் கெல்வின். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், பிவி பை மியூ என்ஏடி இஸ் ஈக்குவல் டு கேபி. சரியா? அப்போ பிவி இஸ் ஈக்குவல் டு மியூ என் கிராஸ் மல்டிப்ளை என்ஏ கேபிடி. இதில் மியூ என்ஏ இதெல்லாமே நான் ஒரு டேர்மாக மாற்ற போகிறேன். அதுதான் என்னதுன்னா ஆர். அப்போ பிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்டி. ஆர் தான் கேஸ் கான்ஸ்டன்ட். சரியா? அவ்வளோதான் ஈக்குவேஷன். இதுதான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். புரிஞ்சுச்சா? எஸ், கிளியர். ஜைன்டாக் நீங்கள் வந்து அதெல்லாம் கண்டுக்காதீங்க, அப்படி தான் மெசேஜ் பண்ணிட்டுருப்பாங்க. நம்ம வந்து படிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பலாம். அவங்க வந்து அப்படியே கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கட்டும். ஓகேவா? கிளியர்? எஸ். ஸோ PV is equal to RT. இதுதான் என்ன ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். கிளியர்? புரிஞ்சுச்சா? ஸோ புரிஞ்சவங்களாம் அப்படியே கமெண்ட்டில் ஒரு ஃபயர் போடுங்கப்பா. கிளியர்? ஜஸ்ட் டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். 11th ஸ்டாண்டர்ட் லைவா? இப்போ தான் நீங்கள் 11th லைவ் இல்லை ஜாலின்னு சொன்னீங்க. 11th லைவ் வேணுமா தர்ஷன்? கிளியர்? கண்டிப்பாக தேவதர்ஷினி, கண்டிப்பாக நம்ம பயாலஜி டிஸ்கஸ் பண்ணும்போது அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது கிளியரா? எல்லாத்துக்குமே கிளியர் வேணுமா? சரி, கண்டிப்பாக நம்ம வந்து தேர்ஸ்டே ஒரு ஃப்ரைடே வந்து ஒரு ஃபிசிக்ஸ் 11th ஃபிசிக்ஸ் லைவ் போகலாம். சரியா? 9th ஸ்டாண்டர்ட் லைவ் நான் சொன்ன மாதிரி எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக இருக்கும். ஓகே? ஓகே, 3 லா நான் சொன்ன மாதிரி இந்த 3 லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. PV is equal to constant, V by T is equal to constant, V by N is equal to constant. ஆல்ஃபா பீட்டா காமா சீரீஸும் காமா ரேஸும் இருக்குது. சரியா? எஸ், ஆமா ஜைன்டெக். ஓகே, சரி. அடுத்தது எலக்ட்ரிசிட்டி சாப்டர்லேருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நிறையா இருக்குது இந்த சாப்டர்லேருந்து. சரியா? டேரெக்டாக 7 மார்க்லையும் கேட்பாங்க, 4 மார்க்கில் கேட்பாங்க, 2 மார்க்கில் கேட்பாங்க. அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸா? ஓகேப்பா, உங்களுக்கு எக்ஸாம் அப்போ அது இருக்கும். சரியா தர்ஷன்? எஸ். ஓகே, வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் கரண்ட்? டிஃபைன் நேம் அண்ட் டிஃபைன் இட்ஸ் யூனிட். விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த எலக்ட்ரிக் கரண்ட்? ஹவு இட் ஷுட் பி கனெக்டட் இன் அ சர்க்யூட். எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன? நம்ம வீட்டில் ஃப்ளோ ஆகுது இல்லையா, அப்படி வந்து கரண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த கரண்ட்டோட டெஃபினிஷன் கேட்குறாங்க. அந்த கரண்ட்டுக்கு ஒரு யூனிட் இருக்கும், கரெக்டாக? இப்போ மாஸ்னா 50 kgs, வெயிட் என்னன்னா 50 kgs அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி கரண்ட்டுக்கு ஒரு யூனிட் இருக்கும். அந்த யூனிட்டை பற்றி கேட்குறாங்க. அப்புறம் இந்த கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது கேட்குறாங்க. இந்த கரண்ட்டை, அதாவது ஒரு அப்ளையன்சஸில் கரண்ட் போகுதுன்னா அந்த அப்ளையன்சஸை நம்ம வீட்டில் எப்படி கனெக்ட் பண்ணியிருப்போம்? பேரலர்லையா சீரீஸ்லையான்னு கேட்குறாங்க. ஓகே, இதுதான் 4 கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏ, வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் கரண்ட்? எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்றது நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா, ஓகே பரத், நான் கண்டிப்பாக சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி 9th ஸ்டாண்டர்ட் லைவ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? எஸ். ஓகேவா பாரதிதாசன்? கண்டிப்பாக எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கும், உங்களுக்கு லைவ் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன? எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா இட் இஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். சரியா? ஸோ ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னா என்ன? சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகணும். சார்ஜஸ்னால் என்ன? எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகணும். எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆச்சுன்னா கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப், ரேட் அப்படின்னா டி பை டிடின்னு சொன்னேன் இல்லையா? ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸை க்யூன்னு சொல்லுவோம். அப்போ க்யூ, ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் கரண்ட். இதுதான் எலக்ட்ரிக் கரண்ட்டோட ஃபார்முலா இங்கே கொடுத்துருப்பாங்க. I இஸ் ஈக்குவல் டு Q பை டி. இதுதான் என்ன? ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். சரியா? ஸோ இதுதான் கொஸ்டின். இப்போ இதோட யூனிட் என்ன அப்படின்னா ஆம்பையர். சரியா? ஆம்பையர் தான் எனக்கு கரண்ட்டோட யூனிட். ஸோ கரண்ட்டோட யூனிட் என்ன? ஆம்பையர். இப்போ 1 ஆம்பையர்னு நான் சும்மா எழுதிக்கிறேன். சார்ஜோட யூனிட் என்ன? கூலும். 1 கூலும்னு எழுதிக்கிறேன். டைமோட யூனிட் யாராவது சொல்ல முடியுமா? டைமோட யூனிட்
டைமோட யூனிட் என்னதுப்பா? ஸ்வாதி சூப்பர்ப்பா. டைமோட யூனிட் தெரியலையா? வெரி குட், ஒரு ஆன்சர் வந்துருச்சு. ஒருத்தவங்க தான் சொல்லியிருக்காங்க, வேற யாருக்கும் தெரியலையா? செகண்ட். ஸோ நான் 1 செகண்ட் அப்படின்னு எழுதிக்கிறேன். சரியா? இதுதான் வந்து என்னது 1 ஆம்பியர். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, நேம் அண்ட் டிஃபைன் த யூனிட் ஆஃப் கரண்ட். ஸோ கரண்ட்டோட யூனிட் என்னன்னா 1 ஆம்பியர். சரியா? இப்போ நான் 1 கூலும் பை 1 செகண்ட் ஏன் எழுதுறேன் அப்படின்னா இந்த 1 ஆம்பியரை டிஃபைன் பண்ணுறதுக்காக. ஸோ எப்படி எழுத போகிறோன்னா, எனக்கு எப்பப்பெல்லாம் ஒரு கண்டக்டர்னால் ஒரு ஒயர், எனக்கு எப்பப்பெல்லாம் ஒரு ஒயரில் 1 கூலும் சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகுதோ, 1 கூலும் சார்ஜ் ஒரு செகண்டில் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதை 1 ஆம்பியர்னு சொல்லுவோம். Okay, so the current flowing through a conductor is said to be 1 ampere when 1 coulomb of charge flows in 1 second. அவ்வளோதான், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ எப்படி எழுதுவீங்க? The current flowing through a conductor is said to be 1 ampere when 1 coulomb of charge flows in 1 second. அவ்வளோதான். Clear? அடுத்தது, which instrument is used to measure current and how it is connected in a circuit? எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம கரண்ட்டை மெஷர் பண்ணுவோம்னா அம்மீட்டரை யூஸ் பண்ணி தான் கரண்ட்டை மெஷர் பண்ணுவோம். அம்மீட்டரை எப்போவுமே சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்போம். கிளியர்? எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா? எஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ கேட்டிருக்காங்க? 2023 கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரியா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 4 மார்க். சரியா? கிளியர்? எஸ். ஸோ ஸ்டேட் த ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்னா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு ரெசிஸ்டார் எடுத்துக்கிறான்ப்பா. அந்த ரெசிஸ்டாரில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா? அந்த ஹீட் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட். கரண்ட்டோட ஸ்கொயரும் அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற ரெசிஸ்டன்ஸ்க்கும் அண்ட் எவ்வளோ நேரம் கரண்ட் ஃப்ளோ ஆச்சோ அந்த டைமுக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? கிளியர்? எஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ். ஸோ Joule's law of heating states that heat produces in a resistor. Heat வந்து ஒரு ரெசிஸ்டாரில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா that heat is directly proportional to square of the current passing through the resistor, resistance of the resistor and the time of the current flow. அடுத்து T என்ன? Time for which the current is flowing through the resistor. புரிஞ்சுச்சா? எஸ். ஹாய் ஹரிணி, ஹாய் ரெஜினா, நசீர். ஸோ என்ன டைம் சொல்லட்டுமா? எஸ். எஸ். ஸோ ஒரு ரெசிஸ்டாரில் எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது அதுதான் ஹெச். இந்த ஹெச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அந்த ரெசிஸ்டாரில் எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு, அந்த ரெசிஸ்டாரோட ரெசிஸ்டன்ஸ், அந்த ரெசிஸ்டாரில் எவ்வளோ டைமுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆச்சு, டி. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. Joule's law of heating states that heat produced in a resistor is directly proportional to square of the current passing through the resistor, directly proportional to resistance of the resistor, directly proportional to time of the current flow. புரிஞ்சுச்சா? ஸோ H is equal to I square RT. அடுத்தது, an alloy of nickel and chromium is used as an heating element. Why? ஏன் வந்து நிக்கலும் குரோமியம் ரெண்டுமே என்ன? ஒரு மெட்டல். ரெண்டு மெட்டலை சேர்த்தனோன்னா ஒரு அலாய்னு சொல்லுவோம். ஸோ ஏன் அலாய் ஆஃப் நிக்கல் அண்ட் மெட்டலை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஹீட்டிங் எலமெண்ட்ஸ்னால் நம்ம ஹீட்டரு, அப்புறம் ஒரு சில வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஹீட்டர் இருக்கும் இல்லையா? ஸோ ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், நம்ம சுடு தண்ணியில் வச்சுருவோம், அதை வந்து தண்ணி ஹீட் ஆனோடனே அந்த ராட் அப்படியே எடுத்துருவோம். கரெக்டாக? பார்த்துருக்கீங்களா? எலக்ட்ரிக் ஹீட்டர். எஸ், பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஹீட்டர் இருக்கும். ஏன் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஹீட்டருக்கு, அலாய் அண்ட் நிக்கலில் செஞ்ச ஹீட்டருக்கு வந்து ஜாஸ்தி ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா நீ எவ்வளோ அடித்தாலும் நான் தாங்குவேன் அப்படின்ற அந்த ஒரு தைரியம் இருக்கு இல்லையா? அதுதான் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிக்கல் அண்ட் குரோமியம்க்கு ஜாஸ்தியான ரெசிஸ்டிவிட்டி இருக்குது. எவ்வளோ ஹீட்டை கொடுங்க அது தாங்கும். சரியா? ஸோ அப்போது ஹை ரெசிஸ்டிவிட்டி. அடுத்தது, இதோட மெல்ட்டிங் பாயிண்ட் ரொம்ப ஜாஸ்தி. மெல்ட்டிங் பாயிண்ட் ஜாஸ்தி அப்படின்னா ரொம்ப 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 ஜாஸ்தி ஹீட் கொடுத்தா தான் அது உருகவே வைக்க முடியும். சரியா? ஸோ அப்போது ரொம்ப ஹை மெல்ட்டிங் பாயிண்ட். ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகாது. ஆக்சிடைஸ் அப்படின்னா பேர்ன் ஆகாது. ஸோ இட் இஸ் நாட் ஈஸிலி ஆக்சிடைஸ்ட். அதனால தான் அலாய் ஆஃப் நிக்கல் அண்ட் குரோமியமை நான் ஒரு ஹீட்டிங் எலமெண்ட்டாக யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் என்னது? ஹை ரெசிஸ்டிவிட்டி. சரியா? ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்.
it cannot be oxidized easily, and அடுத்தது hence it is used as a heating element. புரிஞ்சுச்சா? clear? ஸோ புரிஞ்சவங்களாம் ஒரு ஃபயர் போடுங்கப்பா சாட்டில். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின், how does a fuse wire protect a electrical appliances? ஃபியூஸ் ஒயர் நம்ம வீட்டில் எல்லாருமே மெயின் பாக்ஸில் ஃபியூஸ்னு ஒன்று வச்சுருப்போம், ஓகேவா? அதே சில டைம் பார்த்தீங்கன்னா உருகிரும். அப்போ நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபியூஸ் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன ஆகுது? உருகுது இல்லையா? அப்போ அதுக்கு என்ன மெல்ட்டிங் பாயிண்ட்? லோ மெல்ட்டிங் பாயிண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விஷயம் உருகலை அப்படின்னா அதுக்கு ஹை மெல்ட்டிங் பாயிண்ட். ஃபியூஸ் ஒயர் எனக்கு உருகிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு, எந்த அப்ளையன்ஸுக்குமே கரண்ட் வரல, மொத்த வீட்டோட மொத்த கரண்ட்டுமே போச்சு இல்லையா? ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபியூஸ் போயிடுச்சுன்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஃபியூஸ் ஒயரை எப்போவுமே நம்ம சீரீஸில் தான் கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். சீரீஸ்னால் என்ன மேம் அப்படின்னா, இங்கே நான் ஃப்ரிட்ஜு கனெக்ட் பண்ணியிருக்கேன், ரேண்டமாக சொல்கிறேன் சரியா? ஃபேனு, அடுத்தது வந்து டிவி சரியா? இப்படி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா ஃபியூஸையும் இங்கே தான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் சீரீஸ், எல்லாத்தையும் லைன் பை லைன் கனெக்ட் பண்ணுறது தான் சீரீஸ் சரியா? இந்த மாதிரி தான் ஃபியூஸ் ஒயரை கனெக்ட் பண்ணியிருப்பேன். இப்போது இந்த டிவிக்கு பார்த்திங்கன்னா ஜாஸ்தியான கரண்ட் ஃப்ளோ ஆகுது, ஓவர்லோட் ஆகிடுச்சு வீட்டில், ஜாஸ்தியான கரண்ட் வந்து இப்போ இந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபியூஸ் ஒயர் இருக்கும் இல்லையா, மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகிடுச்சுன்னா கரண்ட் எல்லா இடத்துலையும் ஸ்டாப் ஆகிடும். அப்போ ஜாஸ்தியான கரண்ட் இந்த ஃபேனுக்கு, டிவிக்கு, அப்புறம் இந்த வாஷிங் மிஷினுக்கெல்லாம் போகாது. ஜாஸ்தியான கரண்ட் போகலன்னா எனக்கு வந்து எல்லா அப்ளைன்சஸும் சேஃப் ஆகிடும் இல்லையா? ஸோ அதனால தான் ஃபியூஸ் ஒயரை நம்ம வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதனால் என்ன சொல்கிறாங்க? whenever a large current flows through the circuit, the fuse wire melts due to Joule's law of heating. ஓகேவா? hence the circuit is disconnected. இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபியூஸ் ஒயரை அதனால தான் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். So when a large current passes through the circuit, the fuse current melts due to Joule's law of heating, hence the circuit gets disconnected. So thus the circuit and electrical appliances are saved from any damage. புரிஞ்சுச்சா? yes yes ஆமாம், ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாது இல்லையா கரண்ட் நம்ம வீட்டில்? எஸ். ஸோ யாஸ்மின் இன்னொரு டைம் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வீட்டோட டிவி, ஃபேனு, ஸோ இது வந்து வாஷிங் மிஷின், ஃபேனு, டிவி, ஃபியூஸ் ஒயர், இப்படி தான் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபியூஸ் ஒயர் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். ஏன் சீரீஸில் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து இப்படி நிறைய கரண்ட் வந்து இங்கே ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. நிறையா கரண்ட் ஒரு அப்ளையன்சஸ் வந்து கொடுக்கறத விட ஜாஸ்தியான கரண்ட் நான் ஒரு அப்ளையன்சஸ்க்கு கொடுத்தேன் அப்படின்னா அது என்ன ஆகும்? அப்ளையன்ஸ் போயிடும் இல்லையா? வாஷிங் மிஷின் போயிடும், ஃப்ரிட்ஜு போயிடும், அவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதனால நான் என்ன பண்ணுறேன்? இந்த மாதிரி ஃபியூஸை வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணுறேன். சீரீஸில் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எப்பப்பெல்லாம் ஜாஸ்தி கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அப்போ இந்த ஃபியூஸ் ஒயர் என்ன ஆகும்னா மெல்ட் ஆகிடும். அப்போ மெல்ட் ஆகிடுச்சுன்னா இப்படி சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிற இந்த எல்லா அப்ளையன்சஸ்க்கும் கரண்ட் போகாது, சர்க்கியூட் டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து எனக்கு ஜாஸ்தியான கரண்ட் போகலன்னா அப்ளையன்சஸ் சேவ்டுது இல்லையா? அப்போ அதை தான் சொல்கிறாங்க, when large current passes through a circuit, the fuse wire melts due to Joule's law of heating. ஸோ அதனால தான் சர்க்கியூட் டிஸ்கனெக்ட் ஆகுது. எனக்கு இந்த சர்க்கியூட்டும் சரி இந்த அப்ளையன்சஸும் சரி ஷாக்கில் இருந்து சேவ் ஆகுது. கிளியர்? புரிஞ்சுச்சா? H is directly proportional to I square RT. ஓகேவா? அப்படியே எழுதுங்க. செந்திவேல் மீனாட்சி. ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் வந்து அதுதான். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் என்ன சொல்கிறாங்க? H is directly proportional to I2. அதாவது எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதோ அவ்வளோ ஹீட் ஆகும். அதுதான் ஜூல்ஸ் லா சொல்கிறாங்க. எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதோ அவ்வளோ எலக்ட்ரிக் ஹீட்டர் அப்படி தானே வந்துட்டு ஒர்க் ஆகுது. கரண்ட் நம்ம கொடுத்துட்டே இருக்கும் போது உள்ளே இருக்கிற வாட்டர் ஹீட் ஆகுது. கரெக்டாக? அதே மாதிரி தான் இங்கேயும் கரண்ட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அப்ளையன்சஸ் ஹீட் ஆகி வெடிச்சிரும். அந்த மாதிரி வெடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் சர்க்கியூட் டிஸ்கனெக்ட் ஆகுது. புரிஞ்சுச்சா கார்த்தி? எஸ். ஹாய் தேவதர்ஷினி. ஸோ இதோட நம்ம வந்து 4th சாப்டர் முடிச்சுக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் 5 and 6 பார்க்கலாம். கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? மேக்னெட்டிசம் இன்னைக்கு வந்து
யார் ஆண்ட்ரூ ப்ரோ எடுப்பார் சரியா 8 o'clock. எஸ். ஸோ நெக்ஸ்ட் லைவில் நம்ம மற்ற 2 சாப்டர்ஸும் அண்ட் ரெசிஸ்டார் தான் அங்கே என்ன கண்டக்டார், அங்கே கண்டக்டார் தான் ஒரு ரெசிஸ்டாராக இருக்குது. அப்ளையன்சஸ் தான் அங்கே அப்ளையன்ஸ்குள்ளே ரெசிஸ்டார் இருக்கும் இல்லையா? ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நம்ம கிளாஸில் டீச் பண்ணதெல்லாம் புரிஞ்சிச்சா? எஸ். ஏதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கோவமாக தான் இருப்பீங்க. நான் மேக்ஸிமம் தமிழில் தான் எடுத்தேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் எடுத்தேன். ஓகேவா? எஸ். ஓகேப்பா. ஸோ லைவ் எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் நான் சொன்னேன். கான்கேவ் லென்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா? ஓகேப்பா. பாய் டி.